ஹாய். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ, ஆட்கள் நெறையா இருக்கிறதுனால, ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்றாங்கன்னு பார்க்கலாமா? ம். ஹாய் சொல்லு. சொல்லிட்டான். ஹாய் சொல்லு. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பிரியாணி. என்னது? சொல்லிட்டு போ. வாங்க சாப்பிடலாம். தம்பி, சொல்லிட்டு போ. பிராமியா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வீடியோ இன்ட்ரடக்ஷன்லேயே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஊர்லேருந்து அத்தை, மாமா, கொழுந்தனார் ஃபேமிலி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்தது. இதுவுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் விருந்து தான். ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருந்ததுனால ஆஸ் யூஷுவல் என் கொழுந்தனாரோட ஸ்பெஷல் பிரியாணி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் கொழுந்தனார் செய்கிற வெஜ் பிரியாணி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஆட்கள் நிறையா இருந்ததுனால ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பிரித்து எடுத்துட்டோம். அதில் முதல்ல வந்து என்னோடய மாமியார் வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருந்தாங்க. மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி ரெண்டுத்துக்கும் என்னென்ன மசாலா ஆட் பண்ணாங்கங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பட்டை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டாங்க. சைட் பை சைட் சிக்கன் கிரேவி நல்லா ரெடியாகிட்டு இருந்தது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு மசாலா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. மசாலா கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருந்தாங்க. அதையும் சேர்த்து நல்லா மசாலா, மீன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. எப்போ வந்து மீன் வறுவல் செஞ்சாலுமே சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கறி குழம்புக்கு பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணலை. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் லைட்டாக வடசட்டியில் வறுத்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கறியுமே நல்லா வெந்துட்டு அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பவுடர் பண்ண பொடியோட 4-5 பல் பூண்டு மட்டும் தட்டி கடைசியாக சேர்த்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக தாளிப்புக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தாங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கறி குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. வேறு எந்த விதமான மசாலாமே யூஸ் பண்ணலை, இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்காவும் ஆட் பண்ணலை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தான் வறுத்து எடுத்திருந்தாங்க. இதில் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கிறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 80 ml அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருந்தாங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஸ்பைசஸில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஆரஞ்சு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் அது கூட சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தாங்க. அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால சில்லி பவுடர் ஆட் பண்ணலை, காஷ்மீரி ரெட் சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப இருக்காது, அட் தி சேம் டைம் கலர் நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால இந்த மசாலா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. சேர்த்து அதையும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. யூஸ்வலாக பிரியாணி செய்கிறது போல தான். இதில் ஒன்று ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா மட்டும்தான், வறுத்தரைச்ச பிரியாணி மசாலா. கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. தென் கொஞ்சமாக வந்து புதினாவும் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்காக தயிர் சேர்த்துருந்தாங்க. தயிரோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 180 ml அளவுக்கு சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிரியாணிங்கிறதுனால. அதே 3/4 கிலோ அளவுக்கே வந்து ரைஸும் ஊற வச்சுருந்தாங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டாச்சு, மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி வரத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. 3/4 கிலோ அரிசிக்கு என்னோட டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்திருந்தது, பாஸ்மதி அரிசி. 5 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. பிரியாணி கொதிச்சுட்டு இருக்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா முட்டையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அந்த சீக்ரெட் மசாலா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்து 3/4 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருந்தாங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணிலாம் ட்ரை ஆனதும் ஃபைனலாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மேலே வாழை இலை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரியாணி பாட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இடிகள் வச்சுருந்தாங்க தம் போடுறதுக்காக. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு வந்து தம் போட்டு எடுத்துட்டாங்க. பிரியாணி ரெடியாகிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாமியார் வந்து ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க சைட் பை சைட். அண்ட் ஃபைனலாக ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. மைல்டான மசாலாவோட, ரொம்ப காரமும் இல்லை, அதே சமயம் மசாலாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணலை, சூப்பராக இருந்தது. குழந்தைங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு பொறுமையாக ஓரங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து விட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்திருக்கா என்னென்னு ஒரு டைம் செக் பண்ணி விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான். உண்மையிலே சூப்பராக இருந்தது. இதோட மசாலா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, பிரியாணி மசாலா எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலா மட்டும் கிடையாது, சிக்கன் கிரேவிக்கு, மீன் குழம்புக்கு என்னென்ன என்னோட மாமியார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.